வணக்கம். ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம பெண்களாக இருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுபடி நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நிறையா எல்லாம் தேங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி பெண்களான நம்மளுக்கு தேவையான ஒரு 3 விஷயம், நிறைய குணங்கள் பெண்களுக்கு இருக்குது. அதில் நம்ம வெளிப்படையாக அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் 3. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பொறுமை. பொறுமை அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்ம குடும்பத்தை நம்ம நல்ல விதமாக கொண்டு போகலாம். 2வது பணிவு. பணிவு அப்படிங்கிறது நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், நம்மளை பார்த்து வளரும்போது நம்மளுடைய ஒரு சில குணங்கள் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். அதை நம்ம ரோல் மாடலாக அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பணிவாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை பார்த்து ஒரு சிலராவது நம்மளை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. 3வது துணிச்சல். இந்த விஷயம் மட்டும்தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துணிச்சல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் நடத்துகிற எல்லாரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வெளி உலகம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஒரு பெண்ணை வெளியில் கொண்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிறைய தடைகள் நமக்கு வரும். அதையெல்லாம் நம்ம துணிச்சலாக இருந்தால் மட்டும்தான் அதை எதிர்கொண்டு நம்மளால் வெளியே வர முடியும். ஆண்கள் எல்லாருமே அன்பானவங்க தான், நம்மளை விட மென்மையானவங்க தான். அவங்களுடைய மனசு எல்லாமே இலக்கமான மனசு தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில ஆண்கள் நம்மளுடைய நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். அது ஆண்களை குறை சொல்கிற விஷயம் கிடையாது. ஆண்களில் சரியாக வளர்க்கப்படாதவங்க, பெண்களுடைய நல்ல குணங்களை புரிஞ்சுக்காதவங்க, அதையும் மீறி ரொம்ப போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, இந்த மாதிரி நிறைய ஆண்கள் பெண்களை எப்பவுமே ஒரு பிரச்சனை உரிய ஆண்களாகவே இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட நம்ம எப்படி துணிச்சலாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த துணிச்சல் அப்படிங்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களா இருக்கட்டும், வெளியவங்களாக இருக்கட்டும், நம்மளை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு நல்லவங்களாக தான் தெரிவாங்க. ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி வர நமக்கு பிரச்சனைகள் மட்டும்தான். அதனால் அந்த விஷயத்தில் பெண்கள் துணிச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஒரு பணிவான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பயத்தினால நிறைய பெண்கள் வெளியில் தங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கு பயப்படுறாங்க, தயங்குறாங்க. நம்ம பேர் கெட்டு போயிருமோ, நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற நிறைய ஒரு மூடி போட்டு அதில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், தைரியமாக வெளியில் வாங்க. நம்மளால் ஆன உதவிகளை நம்ம வீட்டில் ஆண்களுக்கு நம்ம செய்வோம். இது பெண்களுக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு நாள் இருக்கும்போது அதில் ஒரு பெண்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளால் என்ன செய்ய முடியாது, எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். அது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற இந்த 3 குணங்களுக்குள்ளே நமக்கு இருக்கணும். பொறுமையாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.